10 திருக்குறள் அதன் பொருள். நடுவுநிலைமை. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள். ஒருவன் நடுவுநிலைமை உடையவனா இல்லையா என்பது அவனுக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழை கொண்டு அறியப்படும். புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். பொருள். ஒருவருக்கு நேரே நின்று எவ்வளவு கடுமையான சொற்களைச் சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது பின்னால் இகழ்ந்து பேசக்கூடாது. ஈகை கொடை. அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வைப்புழி. பொருள். ஏழைகளின் கடும்பசியை தீர்ப்பதே ஒருவன் தான் ஈட்டிய செல்வத்தை சேமித்து வைப்பதற்கான மிகச்சிறந்த இடமாகும். ஊக்கமுடைமை. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம். உள்ளத்தனையது உயர்வு. பொருள். தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப தாமரை மலர் நீளும், அதுபோல ஒருவருடைய மன ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்பவே அவர் வாழ்வில் உயர்வு அடைவார். தெரிந்து செயல்வகை. எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின். எண்ணுவம் என்பது இழுக்கு. பொருள். எந்த செயலையும் நன்றாக சிந்தித்து தொடங்க வேண்டும், தொடங்கிய பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது குற்றமாகும். காலம் அறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். பொருள். ஒரு செயலைச் செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் அதற்குரிய இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் இந்த உலகத்தையே அடைய நினைத்தாலும் அது கைகூடும். வினை தூய்மை. ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பொருள். தன்னை ஈன்றெடுத்த தாயின் பசியைக் கண்டு வருந்தும் நிலை ஏற்பட்டாலும் சான்றோர்கள் பழிக்கும்படியான தீய செயல்களைச் செய்யக்கூடாது. இடுக்கண் அழியாமை. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். பொருள். இன்பத்தை மட்டும் விரும்பாமல் துன்பம் என்பது வாழ்க்கையில் இயல்பானது என்று கருதுபவன் துன்பம் வரும்போது கலங்கமாட்டான். நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. பொருள். ஆடை நழுவும்போது ஒருவனின் கை தானாகச் சென்று எப்படி காப்பாற்றுகிறதோ அதுபோல நண்பனுக்கு துன்பம் வந்தபோது விரைந்து சென்று உதவுவதே நட்பு. கண்ணோட்டம். இரக்கம். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அத்தின்றேல் புண்ணின்று உணரப்படும். பொருள். கண்ணுக்கு அழகு சேர்ப்பது மற்றவர் மேல் காட்டும் இரக்கமாகும், அந்த இரக்கம் இல்லாவிட்டால் அவை வெறும் புண்கள் என்றே கருதப்படும்.